கரெக்டாக பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து செகண்ட் தேர்டு ஃபோர்த் வீக்கில் பார்த்தீங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுவது அருமை. மாறி என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், பண வரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு பண வரவு வருவது, ஃபேமிலியில் வந்து கடந்த ஜனவரி மாதம் சில அதிருப்தியான சில விஷயங்கள் போய் கொஞ்சம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிறது, கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது. பணம் வந்தாவே பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் உங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தில் வந்து 2ஆம் இடத்துல வந்து யோகமான ஒரு ராஜோக அதிபதியாகிய சுக்கிரனே வருவது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. திருமண விஷயங்கள் அமைச்சு கொடுக்குது, கலப்பு திருமணம் அமைச்சு கொடுக்குது. அதே சமயத்தில் அந்நியர் மூலமாக பண வரவு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாதவங்களுக்கு டக்குன்னு ரிட்டர்ன்ஸ் வருவது, எதிர்பார்க்காத பணம் வந்து ஒரு 6 மாதமாக நம்ம ட்ரை பண்ணி அது மறந்தே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எதிர்பார்க்காம டக்குன்னு நமக்கு கிடைக்கிறது. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, அந்த 2ஆம் இடங்கிற வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்வதனால பேச்சில் கொஞ்சம் பார்த்துருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். டக்குன்னு பேசிடக்கூடாது. நம்ம என்ன அர்த்தத்தில் பேசுகிறோம், எது மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உடல் உபாதைகள், செவ்வாய் ராகு சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் 8ஆம் இடத்திலே வந்து கேதுவும் இருப்பதனால கொஞ்சம் உடல் உபாதைகள், பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது என்னங்கிறது பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். பாத்ரூமில் போகும்பொழுது, மற்ற நேரத்தில் போகும்போது டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத டைமில் கொஞ்சம் டக்குன்னு வலிக்கிட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்பினால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது.